ஒரு பையனின் தற்போதைய வயது வந்து தங்கையின் வயதைப் போல 2 மடங்கு. இப்போ தற்போது எப்படி தங்கைக்கு வந்து 1ன்னா அதோடைய 2 மடங்கு வந்து அண்ணனுக்கு இருக்குது. சரிங்களா? தற்போது இந்த மாதிரி இருக்குது. 4 ஆண்டுகளுக்கு முன்பு 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா தங்கையின் வயதைப் போல் 3 மடங்கு. இப்போ 1ன்னா 3. சரிங்களா? இந்த மாதிரி டேரெக்டாகவே எழுதிக்கலாம் நம்ம. இது ஆக்சுவலாக எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா தற்போது எப்படி இருக்கான் தங்கையின் வயதைப் போல் 2 மடங்குன்னு என்ன அர்த்தம்னா அண்ணனோட வயது வந்து எவ்வளோன்னா தங்கைக்கு ஒரு வயது இருக்குது இல்லையா, அதை வந்து 2ஆல் பெருக்கணும். சரிங்களா? இது வந்து ரேஷியோ மாதிரி எப்படி சொல்ல முடியும், இந்த 2 மட்டும் அப்படியே வச்சுக்கலாம். எதுவுமே இல்லைன்னு அர்த்தம், கீழே 1 இருக்க மாதிரி. சரிங்களா? அப்போ அண்ணனுக்கு 2 தங்கைக்கு 1, அண்ணனுக்கு 2 தங்கைக்கு 1. இந்த மாதிரி ஏறத்துக்கு பதில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், டேரெக்டாகவே இந்த மாதிரி எழுதிக்கலாம் நம்ம. சரிங்களா? நம்ம டைம் அண்ட் ஒர்க் வீடியோஸில் பார்த்தா கூட இந்த மாதிரிலாம் பார்த்துருப்போம். நம்ம ஏ வந்து 2 மடங்கு வேலை செய்வார் பியை விட, இல்லைனா 3 மடங்கு வேலை செய்வார். அதுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் எழுதியிருப்பேன். எழுதிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ரேஷியோ வந்து நான் எழுதியிருப்பேன். நம்ம வந்து எப்படி வேணால் எழுதிக்கலாம். இந்த மாதிரி எழுதியும் எழுதலாம், டேரெக்டாகவும் எழுதிக்கலாம். சரிங்களா? சில வாட்டி வந்து 1.5 மடங்கு அந்த மாதிரி கொடுக்கும்போதுன்னு இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்லாம் கொடுத்தாங்கன்னா அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி எழுதி போட்டால் தான் நமக்கு வந்து ஈஸியாக வரும். சரி, ஓகே. இப்போ வந்து நம்ம டேரெக்டாகவே எழுதியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இதோட டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 0, இந்த டிஃப்ரென்ஸ் வந்து 1. சேமாக இல்லை. சேம் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும், இதோட டிஃப்ரென்ஸ் எடுத்து கீழே இருக்கிற இதோட பெருக்கணும். மேலே டிஃப்ரென்ஸ் 2, கீழே இருக்கிற ரேஷியோ வந்து 2ஆல் பெருக்கினா நமக்கு என்ன கிடைக்கும், 4, 2ன்னு மாறிடும். அதுக்கப்புறம் கீழே இருக்கிற டிஃப்ரென்ஸ் இது 1. இதை கொண்டு போய் மேலே இருக்கிற ரேஷியோ கூட பெருக்கணும். 1 பெருக்குனா மாறாது இல்லையா, அதே ரேஷியோ தான் வரும். 3, 1. இப்போ இதை டிஃப்ரென்ஸ் பார்த்தா சேமாக இருக்கும். சேம் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 1 தான் இங்கே இருக்கிற வருஷம் எடுத்துக்கணும். அப்போ 1/4 தற்போது தானே எவ்வளோ வயசுன்னு கேட்குறாங்க. இதை வந்து 4ஆல் பெருக்க வேண்டியதான். 1/4 4 பங்குனா 4 × 4, 2 பங்குனா 2 × 4. இப்போ 16,8 தான் வந்து ஆன்சரு. இந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ஏஜஸ் ப்ராப்ளம் பார்க்கணும், டிஸ்கிரிப்ஷனுக்கு ப்ளேலிஸ்ட்டை வந்து செக் பண்ணி பாருங்கள்.